ஹாய் ஹலோ மக்களே, இது உங்கள் சேனல் சினிமா உலகம். நான் உங்கள் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா நடிச்சிருக்க பராசக்தி திரைப்படத்தை பார்க்க போகிறோம். எழுதி இயக்கியிருக்காங்க சுதா கொங்கோரா மற்றும் இசையமைச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியை இன்றைக்கி நம்ம இவ்வளோ சுதந்திரமாக பேசுகிறோம் அப்படின்னா இது காரணம் நம்ம இல்லைங்க. 1960 காலகட்டங்களில் பல பேர் இந்த தமிழ் மொழிக்காக ரத்தம் சிந்திருக்காங்க, ஏன் உயிரே கொடுத்துருக்காங்க. அதோட பதிவாக இந்த படம் எடுக்கணும்னு நினச்ச டேரக்டரும் இந்த படத்தோட கான்செப்ட் தான் இந்த படத்துக்கு முதல் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட நடிகர்கள் தேர்வு. ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்க 4 பேரும் நான் சொன்ன இந்த ஆர்டர் வைஸ் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் சார் மட்டும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணாதனாலையோ என்னவோ நமக்கு அந்த கேரக்டரோட கொஞ்சம் மெர்ஜாக டைம் ஆகுது. ஒன்ஸ் ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு 40 மினிட்ஸுக்கு மேலே பயங்கரமாக அவரும் இந்த கேரக்டருக்கு சூட் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி சார் இந்த படம் முடிஞ்சு நம்ம எங்கேயாவது வெளில அவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் மேலே கோவமே பட்டுருவோம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட இம்பாக்ட்டுங்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தையே நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதர்வா சார் அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற ஒரு சரியான படம் அப்படின்னா இந்த பராசக்தி தான். தேர்ட் பாசிட்டிவ், இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் மூவியில் வசனங்கள் ரொம்ப பெருசாக இருக்காமல் சின்னதாக இருக்கணும். ஆனால் குறைஞ்சது 2000 அர்த்தத்தையாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் டைரக்டர் மணிரத்னம். அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான சுதா கொங்கோரா இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதில் அதே மாதிரி ஒரு சில டைலாக்கு வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், இந்த படத்தில் பல போராட்ட காட்சிகள் இருக்குது. ஆனால் இந்த படத்தை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிடணும்னு வெளியில் பல பேர் பல காரணங்களுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போராட்டம்லாம் வெற்றி அடைஞ்சா இந்த படம் அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் முதல் 45 நிமிடங்கள் நம்ம பொறுமையை சோதிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணாங்க, ஆனால் படம் இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. போக 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 படம் பிக்கப் ஆகி கதைக்குள்ளே போக நல்லா இருக்குது. ஆனாலுமே அந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். செகண்ட் நெகட்டிவ், இந்த படத்தில் ஹிந்தி திணிப்பு பற்றி பேசுகிறாங்க. நான் நெகட்டிவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இந்த படத்தில் உள்ள காதல் திணிப்பை பற்றி. நியாயமாக இந்த படத்தோட ஹீரோயினுக்கு அதர்வா அவர்கள் மேலே தான் காதல் வந்திருக்கணும். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி கேரக்டர் இந்த படத்தில். ஆனால் ஹீரோங்கிற ஒரே காரணத்தினால சிவகார்த்திகேயன் மேலே ஹீரோயினுக்கு காதல் வந்துடுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் சிமிலர் கேரக்டர்னே தெரியுதுங்கிறப்ப எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்களுக்கு காதல் வந்துச்சுங்கிற கான்செப்டே புரியலை. ஸோ பாடல்களில் இருந்த சுவாரஸ்யம் இந்த படத்தோட காதல் காட்சிகளில் இல்லைங்கிறது தான் மைனஸ். இந்த பராசக்தி திரைப்படத்திற்கு நம்ம சினிமா உலகம் சேனல் கொடுக்குற மார்க்குங்கிறது கண்டிப்பாக 5க்கு ஒரு 3.25 கொடுக்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வேறு எந்த படம் வந்தாலும் ஃப்ளாப் ஆயிரும் அந்த படம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இந்த படம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல. ஆனாலுமே ஒரு வாட்டி தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஓவரால் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டரோட முந்தைய படங்களான இறுதி சுற்று, சூரரை போற்ற அளவுக்கு இந்த படம் நமக்கு திருப்தியை தரலை. ஆனாலும் நீங்கள் குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இது அமைஞ்சிருக்கு. மறக்காம நம்ம சினிமா உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.